கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதவசனம் இருக்கிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆகையால் உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. உழைச்சி உழைச்சி பலனை காணலன்றீங்களா? நிச்சயமாக உழைப்புக்கு பலன் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 14வது வசனம், அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைகளின் கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும். நீங்க என்ன விதத்துல உழைக்கிறீர்களோ, என்ன விதத்துல தேவனுக்கு பிரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில, தொழில, வேலை ஸ்தலத்துல நீங்க செய்றீங்களோ அதனுடைய பலன் உண்டு. ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீங்க, அதை அனுபவிப்பீங்க. அதுதான் தேவ சித்தம். கர்த்தர் இந்த காலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கையின் பிரயாசத்தை சாப்பிட செய்வாராக. உங்க கிரியைகளுக்கு தக்கதாக நீங்க பலனை காண போறீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து வழி நடத்துவதாக. ஆமென்.